வணக்கம் நண்பர்களே. திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற வட்டமலை முருகன் கோயிலோட 7 அரிய சிறப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, காங்கயம் தாராபுரம் ரோட்டில் திருப்பூரில் இருந்து சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவிலும், காங்கயத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. வட்டமலை முருகன் கோயிலோட சிறப்பு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட குருக்கள் சொல்வதை நாம் கேட்கலாம். ஓம் ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பு சார்ந்த பக்த மையன்பர்களே, அருள்மிகு கொங்கணகிரி என்னும் வட்டமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ முத்துமணிவாசக குருக்கள். அதாவது நமது தமிழ்நாட்டிலே முருகப்பெருமான் ஆலயங்கள் அனைத்தும் கிழக்கு பார்த்த முகமாக இருக்கும். நமது வட்டமலையிலே முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமியானவர் மேற்கு பார்த்த சன்னதியிலே அருள்பாலிக்கின்றார். தமிழ்நாட்டிலே மேற்கு பார்த்த முருகன் சன்னதி என்றால் பழனி மற்றும் வட்டமலை என்று சொல்லக்கூடியதாகும். வட்டமலை முருகன் கோவில் 1300 ஆண்டுகள் பழமையான கோயில் நாம் சொல்லலாம். அதற்கு ஆதாரமாக இங்கே வாதிய மண்டபத்தில் இருக்கிற கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமயக்குறவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரோட உருவச்சிலையும், அவரை வணங்கியபடி இருக்கிற சேரமான் பெருமாள் உருவச்சிலையும் ஆதாரமாக இருக்குன்னு சொல்லலாம். இவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் வரும்பொழுது சேரமான் பெருமானானவர் அவரை வணங்குகின்ற காட்சியானது நாம் காண முடிகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளானது வருகை தந்துள்ளார். அவருக்கு வரவேற்கும்படியாக வலது பாகத்திலும் இடது பாகத்திலும் அவருக்கு விபூதி சந்தன குங்குமங்களானது கொடுத்து வரவேற்கப்படுகின்ற காட்சியானது கற்சிலையிலே காண முடிகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சேர மன்னன் நெருங்கிய நண்பராக இருந்தார். சுந்தரரை சந்திக்கிற போதெல்லாம் அவரை வரவேற்று அவருக்கு பொன் பொருள் ஆடைகளெல்லாம் கொடுத்து அனுப்பி வைப்பார். இந்த கோயிலோட பல இடங்களில் மீன் சின்னங்கள் காணப்படுறதுனால பாண்டிய ராஜ்யத்தோடு நீண்டகால தொடர்பில் இந்த கோயில் இருந்திருக்கு. அடுத்தபடியாக இந்த கோயில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களிடையே ஒரு பழக்க வழக்கம் இப்போவும் இருந்துகிட்ருக்கு. அதாவது புதுசாக திருமணமான கணவர் தன்னோட புது மனைவியை மலையோட உச்சிக்கு அழைச்சிட்டு போகணும். அப்படி அவர் செய்தார்னா அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது இந்த உள்ளூர் மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோயிலையும் அதை சுற்றியும் பல தமிழ் சினிமா படங்கள் எடுத்திருந்தாலும் 2013 வந்த சென்னை எக்ஸ்பிரஸுங்கிற இந்தி படத்தில் இந்த கருத்தை மையமாக வச்சு படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. வட்டமலை முருகன் கோயில் படிக்கட்டுகளில் ஷாருக் கான் தீபிகா படுகோனை தூக்கிட்டு செல்வது மாதிரியான காட்சிகளும், பிறகு கோயில் உள்ள வாதிய மண்டபத்தில் பல காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து போகருடைய சீடரான கொங்கண சித்தர் இந்த மலையில் பூஜை செய்து வாழ்ந்து வந்ததுனால கொங்கணகிரிங்கிற பெயர் இந்த மலைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம்தான் வட்டமலைங்கிற பெயர் சேர்ந்திருக்கு. சைவத்துறவியான அருணகிரிநாதர் இந்த மலைக்கு வந்து இந்த கோயிலின் முருகனை பற்றி திருப்புகழ் பாடியுள்ளார். ஐங்கரனை ஒத்தமன என தொடங்கி கடைசியில் கொங்கணகிரிக்குள் வளர்பெருமானே என்று பாடியிருப்பார். இதில் கொங்கணகிரிங்கிறது இந்த மலையை தான் குறிக்கிறது என்பது பலரது கருத்தாக இருக்கிறது. ஆரம்பத்தில் சிவன் கோவிலாக அறியப்பட்ட இந்த ஸ்தலம் 1949 நடந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தின் போது முத்துக்குமார சுவாமி மூலவராகவும் வள்ளி தெய்வானை பரிவார சகிதம் புதிய உருவச்சிலைகள் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கல்வெட்டில் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளதை பார்க்க முடிஞ்சது. விஷ்ணுவிற்கு படுக்கையாக, குடையாக, சிம்மாசனமாக சேவை செய்யும் தெய்வீக பாம்பான ஆதிசேஷன் முருகப்பெருமானுக்கு அருகில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு வேற எந்த கோவிலிலும் காண முடியாத அம்சம்னு சொல்லலாம். மூலவர் முத்துக்குமார சுவாமி சன்னதியின் முருகப்பெருமான் வலது பாகத்திலே நாகராஜரானவர் முன்னொரு காலத்தில் இருந்து பிரதிஷ்டை செய்து முருகப்பெருமானாக நாகரை பூஜை செய்து வந்துள்ளார்கள். அதன் பிறகு முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் கும்பாபிஷேகங்களானது நடைபெற்றது. இந்த கோவிலில் ஒரு பெரிய நாகம் ஒன்று முருகனை வலம் வந்து வழிபட்டதனால முருகன் அருகே சிலை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்போவும் நாகம் ஒன்று கோவிலுக்குள் வந்து செல்வதாகவும் அது பக்தர்கள் யாரையும் தொந்தரவு செய்வதில்லை என இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. மலை அடிவாரத்தில் சரவண தீர்த்தம்ங்கிற சுனையை நாம் பார்க்கலாம். இந்த சுனை இடி மற்றும் மின்னலால் உருவானதுனால இதை நீராடி நெருப்பாடி சுனைன்னு அழைக்கிறாங்க.
கோயில் மகா மண்டபத்தில் தாமரை மலர்ந்து விரிஞ்ச மாதிரி மகாபீடம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். பங்குனி உத்தரத்தன்னைக்கு சரவண தீர்த்தத்தால் நிரப்பப்பட்ட கலசத்தை பீடத்து மேலே வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுது. பிறகு இந்த நீர் முருகனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இதுவரைக்கும் வட்டமலை முருகன் கோவிலோட பல சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம். இப்படி பல சிறப்புகள், அதிசயங்கள், ஆச்சரியங்கள் பல இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல பேர் கூடி ஒன்றிணைந்து நடத்தப்பட்ட கோவில் தேரோட்டமானது இப்பொழுது நடைபெறுவதில்லைங்கிறது தான் பக்தர்களோட மனசுல பெரிய வேதனையை ஏற்படுத்தி உள்ளது. சரியா பராமரிக்கப்படாம கோவில் தேரானது சிதிலமடைஞ்சு இருப்பதை நாம காண முடிஞ்சது. வட்டமலை மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்களால் தொன்று தொட்டு நடைபெற்ற தேரோட்டமானது மீண்டும் நடைபெற வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விழா மற்றும் விசேஷ காலங்களில் பல்லாயிரக்கணக்கில் கூடும் பக்தர்கள் மற்ற நாட்களில் ஒரு சில பக்தர்கள் தான் கோயிலுக்கு வர்றாங்க. இதனால் இந்த மாதிரியான பழமையான கோயில்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் வட்டமலை முருகன் கோவில் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் தூய்மைக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறதுன்னு நாம சொல்லலாம். நிச்சயம் இந்து சமய அறநிலையத்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து நின்று போன தேரோட்டத்தை மீண்டும் நடத்தி வைக்க ஆவண செய்யும் என்று நாம் நம்புகிறோம். இதுதான் கோவிலோட தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற 16 கால் மண்டபம். ஆதிகாலத்தில் சுவாமியின் திருக்கல்யாண உற்சவம் இங்கு நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. தற்போது பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் ஓய்வெடுக்கும் இடமாக உள்ளது. கோவில் பிரகாரத்தின் சுவர்களில் யோக நரசிம்மர், விஷ்ணு, ராமர், ஆஞ்சநேயர் மற்றும் பத்ரகாளி ஆகியோரின் சிற்பங்களை நாம காணலாம். அர்த்த மண்டபத்தின் தெற்கு சுவரில் வீரபத்ரரின் சிற்பம் உள்ளது. மகா மண்டபத்தின் தென்மேற்கு பகுதியில் பார்வதியுடன் சிவபெருமான் லிங்க வடிவில் அருள்பாலிக்கிறார். வடக்கு பகுதியில் வள்ளி மற்றும் தெய்வானை தாயார் அந்தந்த சந்நிதிகளில் உள்ளனர். இந்த கோவிலில் 3 நிலை ராஜகோபுரத்திற்கு முன்பு, அதாவது கோவிலுக்கு வெளியே கொங்கு நாட்டு பாரம்பரியத்தின்படி மயில் மண்டபம் மற்றும் தீபஸ்தம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரத்துக்கு பிறகு விநாயகர், பலிபீடம் மற்றும் வசந்த மண்டபத்தில் உள்ள கொடிக்கம்பம் ஆகியவற்றை நாம் காணலாம். மூலவர் முத்துக்குமாரசாமி என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான் கருவறையிலே திரிசூலம், ஷட்கோணம், அங்குசம் மற்றும் அபயஹஸ்த முத்திரை தாங்கி நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். சிவ ஆகம விதிகளின்படி கோயிலில் 2 கால பூஜைகள் பின்பற்றப்படுகின்றன. வட்டமலை முருகன் கோயிலில் முக்கிய திருவிழாக்களான சஷ்டியும் கார்த்திகை மாத விழாக்களும் அபிஷேக பூஜைகளுடன் காலை வேளைகளில் நடைபெறுகின்றன. வருட விழாக்களாக வைகாசி விசாகம், தைப்பூசம், சூரசம்ஹாரம், பங்குனி உத்திரம் ஆகியவை சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் பங்குனி உத்திரம் அதி முக்கிய திருவிழாவாக நடைபெறும். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் கொடியேற்றம் மற்றும் உள்பிரகார ஊர்வலத்துடன் தொடங்கி முருகப்பெருமான் தனது துணைவியருடன் மலையை சுற்றி வரும் ரதத்துடன் திருமணம் நடைபெறும். கொடுமுடியிலிருந்து தீர்த்த காவடி எடுத்து வந்து அதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படும். மலையை சுற்றி வலம் வரும் தேரோட்டத்தின் போது இந்த இடம் பக்தர்களின் கடல் போல் காட்சியளிக்கும். பக்தர்கள் தங்கள் மனதில் உள்ள விருப்பங்களை முத்துக்குமார சுவாமி நிறைவேற்றுவார் என உறுதியாக நம்புகிறார்கள். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வரளி மாலைகளை முருகனுக்கு வழங்கி வழிபடுகிறார்கள். சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு நடந்து செல்ல 100 படிக்கட்டுகள் கொண்ட பாதையும் 2 சக்கர வாகனங்கள் செல்வதற்கான பாதையும் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. பாதைகளில் செல்லும் பொழுது விநாயகர் மற்றும் இடுமன் சன்னதிகளை வழிபட்டு செல்லலாம். முத்துக்குமார சுவாமி கோவில் தினமும் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். மேலும் கோவில் சம்பந்தமான விவரங்கள் அறிய இந்த போன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். காங்கேயத்திலிருந்து வட்டமலை முருகன் கோவிலுக்கு வர பஸ் வசதிகள் உள்ளன. இந்த கோயிலோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு நண்பர்களோடு இந்த பழமை வாய்ந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வந்து முத்துக்குமார சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். வட்டமலை முருகன் கோயிலோட அழகு உங்களை அதிசயத்தில் ஆழ்த்தும். கோயில் சிற்பங்கள் உங்களை ஈர்க்கும். நாம் இத்தனை நாட்களாக இந்த கோயிலுக்கு ஏன் வராமல் விட்டோம் என நீங்கள் நினைப்பீர்கள். ஒரு பக்கம் அமைதி, ஆனந்தம் ஆட்கொள்ளும் பொழுது மறுபக்கம் உங்களுக்காக உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக முத்துக்குமார சுவாமியாக இருக்கும் முருகப்பெருமான் காட்சியளித்து கொண்டிருக்கிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னா லைக் பண்ணி பிளேசஸ் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு புதிய பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.